சென்னை, பெங்களூரு, கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களை இணைக்கும் சேலத்தின் சீலநாயக்கன்பட்டி, கொண்டலாம்பட்டி தேசிய நெடுஞ்சாலை தற்போது மக்களின் உயிரை பறிக்கும் நரகத்தின் பாதையாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் உயர்மட்ட பாலமாக கொண்டு போனால் இந்த விபத்து முற்றிலுமாக தவிர்க்கப்படலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீலாம்பட்டி ரவுண்டானர்லேருந்து ஒரு 100 மீட்டர் தான் பார்த்தா ஒரு பெரிய தனியார் மருத்துவமனை உள்ளது. அங்கே வர வண்டிகள் 2 வீலராக இருக்கட்டும், காரு, ஆட்டோ எதாக இருந்தாலும் இந்த ஹைவேலே நிறுத்திடுறாங்க. அப்படி போகும்போது நம்ம நடு ஹைவேக்கு தான் 2 வீலர் போக ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. அப்போ பின்னாடி வர வண்டி நம்ம மேலே இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த பகுதியிலே ஆக்சிடென்ட் ஆனால் உடனே கொண்டு போய் அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பகுதியை ஒரு உயர்மட்ட மேம்பாலமாக அமைச்சு கொண்டு போனால் சரியா இருக்குன்னு எங்களுடைய பகுதியோட மக்களின் கருத்துங்க. வெறும் 2.5 கிலோமீட்டர் மட்டுமே நீளமுள்ள இந்த குறுகிய இருவழி சாலையால் ஒரு மாதத்திற்கு 30க்கும் மேற்பட்ட விபத்துகளும் 3க்கும் மேற்பட்ட கொடூர உயிரிழப்புகளும் அரங்கேறி வருகிறது. இப்பகுதியை சுற்றியுள்ள 30 கிராம மக்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தங்களின் அன்றாட தேவைக்காக இந்த சாலையை கடக்கும் போது கனரக வாகனங்களில் சிக்கி தவிப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுல பாத்தீங்கன்னா மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு 20 to 30 பேர் அடிபடுறாங்க. நிறைய பேர் கை கால் போகுது, நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 25 பேருக்கு மேலே அடிபட்டு பொழைச்சவங்களும் இருக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் இறந்தும் இருக்கிறாங்க. இதுல என்னன்னா இந்தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஊர் இருக்கு, இந்தாண்டி இருக்குது, எல்லாம் மாத்தி அதனால ரொம்ப சிரமமா இருக்குது. இப்ப நம்ம ரோடு தாண்டணும்னா 1.5 கிலோமீட்டர் பக்கம் சுத்திட்டு தான் வரணும். இதனால வேலை பாதிப்பாகுது. சப்போஸ் ஒன் வேலை போனாலும் அது தப்பு, நிறைய நம்மள இடிக்கிறாங்க, நாமளும் இடிக்கிறோம், நிறைய விஷயம் நடக்குது. வேற வழியில் இதுக்கு உயர்மட்ட மேம்பாலம் போட்டு கொடுத்தா எல்லா மக்களும், இந்த ஊர் மக்களுக்கு அந்த ஊர் மக்களும் ரொம்ப உதவியா இருக்குங்க. விபத்து நடக்கும் நேரங்களில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து முற்றிலும் முடங்குகிறது. அதிகாரிகள் பலரிடம் மனு அளித்தும் எந்த பயனும் இல்லாததால் விபத்துகளை தடுக்க உடனடியாக உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.